லீலாவின் கதை ஒரு சாதாரண பெண்ணின் போராட்டத்தில் தொடங்குகிறது. அவளுக்கு திருமணமாகி சில வருடங்களிலேயே கணவர் இறந்துவிட்டார். கணவர் உயிரோடு இருந்தவரை எந்த குறையும் இன்றி இன்பமாக வாழ்ந்தாள். ஆனால் அவர் இறந்த பின்னர் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. மகன் வெளிநாட்டில் வேலை பார்த்து நன்றாக சம்பாதித்தான். அவன் அனுப்பும் பணத்தை லீலா பத்திரமாக வங்கியில் சேர்த்தாள். ஆனால் சொந்தங்களே அவளுக்கு எதிரிகளாக மாறினார்கள். யாரும் உதவிக்கு வரவில்லை. மாறாக அவளை பற்றி கிசுகிசுக்க தொடங்கினர். லீலா தன் பிழைப்புக்காக அருகிலுள்ள ஒரு ஜூஸ் கடையில் வேலைக்கு சேர்ந்தாள். சம்பளம் மிகவும் குறைவு. மகன் சம்பாதிப்பது பெரும்பாலும் வட்டிக்கு போய்விட்டது. கடன் சுமை அதிகமாகிக் கொண்டே போனது. இந்த சம்பளத்தில் வாழ்க்கையே ஓடாது என்று நாளும் வருந்தினாள். அவளுக்கு உதவ ஒரு தோழி முன்வந்தாள். அந்த தோழி ஒரு பெரிய முதலாளியை பற்றி சொன்னாள். பெயர் ரங்கநாதன். குணம் மிகவும் நல்லவர். கம்பெனி பெரியது. அவருக்கு ஒரு வேலைக்காரி தேவை. தோழி சொன்னாள், நீ ஜூஸ் கடையில் கஷ்டப்பட வேண்டாம். அவர் வீட்டில் வேலை கிடைத்தால் குடும்ப செலவு கூட அவர் வீட்டிலிருந்தே பார்த்து கொள்ளலாம். உன் சம்பளம் முழுவதும் உனக்கே. லீலாவுக்கு இந்த வாய்ப்பு பிடித்திருந்தது. ஆனால் அவளது மகன் மறுத்துவிட்டான். ஏன் அம்மா புது வேலைக்கு போகணும் என்று கேட்டான். லீலாவுக்கு மனக்குழப்பம். ஒரு புறம் கடன், ஒரு புறம் மகன். ஆனாலும் ஒரு முடிவெடுத்தாள். நான் இதை தாண்டித்தான் ஆகணும் என்று நினைத்து முதலாளியை பார்க்கச் செல்ல தயாரானாள். அப்படி லீலா முதலாளியை பார்க்க சென்ற போது அவரை சந்தித்த இடமும் அந்த சந்திப்பும் அவளது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த தருணம் எப்படி இருந்தது? லீலா ரங்கநாதனின் வீட்டிற்கு சென்றாள். அது ஒரு மிகப்பெரிய மாடி வீடு. தோட்டம், கார் பார்க்கிங் எல்லாம் அழகாக இருந்தது. வீட்டின் முன்னால் ஒருவர் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் லீலா இவர்தான் வேலைக்காரராக இருப்பார் என்று நினைத்து கொண்டாள். நேராக போய் இந்த வீட்டு உரிமையாளரை நான் பார்க்க வேண்டும் என்றாள். அந்த நபர் சிரித்து கொண்டே நான் தான் இந்த வீட்டு ரங்கநாதன் என்றார். லீலாவுக்கு அதிர்ச்சி. உடனே மன்னிப்பு கேட்டாள். ஆனால் அவர் எதுவும் பொருட்படுத்தவில்லை. வேலைக்கு வரலாமா? இப்பவே வரலாம். போய் ஒரு டீ போட்டு தர்றீங்களா என்றார் ரங்கநாதன். லீலாவுக்குள் ஒரு பதட்டம். டீ எப்படி செய்வது? நான் இதற்கு முன் பெரிய ஆளுக்கு டீ போட்டதில்லையே என்று தயக்கம் வந்தது. ஆனாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சமையலறைக்கு சென்றாள். டீ செய்து கொண்டு வந்தாள். ரங்கநாதன் ஒரு மிடாய் எடுத்து பார்த்தார். பிறகு குடித்துவிட்டு அடடே என்ன டீ இது, சூப்பர் என்று பாராட்டினார். லீலாவுக்கு பெருமையாக இருந்தது. அன்று மதிய உணவும் தயார் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். லீலா அதற்கு சம்மதித்தாள். சிக்கன் தொக்கு, மட்டன் பிரியாணி அட்டகாசமாக சமைத்தாள். ரங்கநாதன் சாப்பிட்டுவிட்டு ஆஹா என்ன சமையல், இனிமேல் நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, இங்கிருந்து 10 அடிதான் என்றார். லீலா மறுக்க நினைத்தாள். ஆனால் வசதி பார்த்து பேசினார். உங்க மகன் வேற வெளிநாட்டில் இருக்கிறார். நீங்க இங்கே இருந்தால் உங்க வீட்டு செலவு மிச்சம், சம்பளம் முழுதும் உங்க கையில் என்று சொன்னதும் லீலா இணங்கி விட்டாள். இப்படி அவர் வீட்டிலேயே தங்க முடிவெடுத்ததும் லீலாவுக்கும் ரங்கநாதனுக்கும் இடையே ஒரு நெருக்கம் வளரத் தொடங்கியது. ஆனால் இன்னும் அவளுக்கு அவர் மீது முழு நம்பிக்கை வந்திருக்கவில்லை. அடுத்து என்ன நடந்தது? ரங்கநாதன் வீட்டில் லீலா சமைத்து சுத்தம் செய்து எல்லாவற்றையும் ஒழுங்காக கவனித்து கொண்டாள். அவர் அவளை ஒரு நாளும் வேலைக்காரி போல நடத்தவில்லை. மாறாக ஒரு தோழியாக, ஒரு துணையாக பேசினார். மாத சம்பளத்தோடு சிறு சிறு செலவுகளுக்கும் 200, 500, 1000 ரூபாய் தந்தார். லீலா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். ஒரு நாள் அவரிடம் கேட்டாள், ஐயா, உங்க மனைவி, குழந்தைகள் எங்கே? அதற்கு ரங்கநாதன் சொன்னார், என் மனைவி என்னை விட்டு போய் 10 வருடங்கள் ஆகிறது. அவளுக்கு வேறொரு உறவு. ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு திருமணமாகி வெளிநாட்டில் வசிக்கிறான். நான் தனியாகத்தான் இருக்கிறேன். லீலாவுக்கு அவர் மீது இரக்கம் வந்தது. அவளும் தன் கதையை சொன்னாள்.
என் கணவர் இறந்ததும் நான் மகனை படிக்க வைக்க நிறைய கடன் வாங்கினேன். இப்போதும் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் இருக்கிறது. இந்த வட்டிக்கு வாழ்க்கையே திண்டாடுகிறது. இதை கேட்டதும் ரங்கநாதன் அமைதியானார். ஆனால் அவருள் ஏதோ ஒன்று உருவானது. லீலாவின் அழகும் அவளுடைய பேச்சு திறமையும் எதையும் சகஜமாக எடுத்துக்கொள்ளும் குணமும் அவரை கவர்ந்தன. ஒரு நாள் கடன்காரர் ஒருவர் வந்து, உங்க கடன் எவ்வளவு என்று சத்தம் போட்டார். லீலா மறைக்கவில்லை. 6 லட்சம் என்று சொன்னாள். ரங்கநாதன் உடனே ஒரு காசோலை எழுதி கொடுத்தார். அத்தனை கடனையும் ஒரே நாளில் அடைத்தார். லீலா கண்கலங்கி போனாள். ஐயா, இதற்கு என்னால் என்ன திருப்பி செய்ய முடியும்? என் சம்பளத்தில் வெட்டி கொள்ளுங்கள் என்றாள். அவர் சிரித்துவிட்டு, அது தேவையில்லை, நீ என்னோட உண்மையாயிருந்தால் போதும் என்றார். இந்த கடன் அடைத்த நிகழ்வுக்கு பிறகு லீலாவின் மனம் முதலாளியிடம் முழுமையாக திறந்தது. அவர் வெறும் முதலாளி மட்டுமல்ல, ஒரு புரவலர், ஒரு நல்ல மனிதர். ஆனால் அதற்கு பிறகு அவளுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. இவ்வளவு நல்லவருக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது? நாட்கள் செல்ல செல்ல ரங்கநாதனுக்கும் லீலாவுக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகமானது. இருவரும் சேர்ந்து சாப்பிடுவார்கள், தோட்டத்தில் உட்கார்ந்து பேசுவார்கள், டிவி பார்ப்பார்கள். ஒரு நாள் ரங்கநாதன் கேட்டார், நீங்கள் மறுமணம் செய்து கொள்ள ஆசைப்படவில்லையா? லீலா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சொன்னாள், கணவர் இறந்ததும் பலரும் திருமணம் செய்து கொள்ள சொன்னார்கள். நான் மறுத்துவிட்டேன். ஆனால் உங்களை போன்ற ஒருவரை சந்திக்கும் வரை. அவள் வாக்கியத்தை முடிக்கவில்லை. ரங்கநாதன் புரிந்து கொண்டார். அவர் ஒரு நாள், நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வது எப்படி என்று கேட்டார். லீலாவுக்கு முதலில் திகைப்பு. எனக்கு வயசாகிவிட்டது, கடன் இருந்தது, மகனுக்கு என்ன சொல்வது என்றெல்லாம் யோசித்தாள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு உணர்வு, இவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் எங்கிருப்பேன்? அதற்கு பதில் அவளிடம் இருந்து ஒரு சம்மதமாக வெளிப்பட்டது. அன்றிரவு இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ரங்கநாதன் பல வருடங்களின் தனிமை முடிவுக்கு வந்தது போல் உணர்ந்தார். லீலா தனக்கொரு புது வாழ்வு கிட்டியதை நினைத்து பூரித்தாள். ஆனால் இன்னும் அவர்கள் எந்த உறவுக்கும் பெயர் சூட்டவில்லை. வீட்டிலும் வெளியிலும் மரியாதையாக நடந்து கொண்டார்கள். லீலா பயந்தாள். இப்படி ஒரு உறவு சமூகம் ஏற்குமா? ரங்கநாதன் சொன்னார், நமக்கு சமூகம் வேண்டாம், நம் மனசாட்சி போதும் என்று. இந்த முடிவு அவர்களை நெருங்க வைத்தது. ஆனால் அதே நேரம் இரகசியமாகவும் வைத்தது. இருவருக்கும் இடையிலான இந்த உறவு இப்போது ஒரு முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் திருமணம் எனும் எண்ணத்திற்கு இருவருமே முழுமையாக தயாரா? அடுத்து என்ன நிகழ்ந்தது? ஒரு நாள் மாலை ரங்கநாதன் காரை எடுத்துக்கொண்டு லீலாவை ஒரு புடவை கடைக்கு அழைத்துச் சென்றார். இன்று நீங்கள் சமைக்க வேண்டாம், ஒரு புது புடவை வாங்கிக்கலாம் என்றார். லீலா மறுத்தாள். ஆனால் அவர் விடவில்லை. பிறகு ஒரு அழகான பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தார். வீட்டுக்கு திரும்பியதும் குளித்துவிட்டு புது புடவையை கட்டிக்கொண்டு வாருங்கள் என்றார். லீலா அப்படியே செய்தாள். பின்னர் இருவரும் வெளியில் சாப்பிடச் சென்றார்கள். நல்ல உணவு, இனிமையான இரவு. வீடு திரும்பியதும் ரங்கநாதன் நேரடியாக கேட்டுவிட்டார், லீலா, நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா? எனக்கு மனைவி இல்லை, உனக்கு கணவர் இல்லை, ஏன் இன்னும் தனியாக? லீலா தலையை குனிந்து கொண்டாள். உங்களுக்கு நான் தகுதியானவளா என்று கேட்டாள். நீயே எனக்கு தகுதியானவள், உன் குணமும் உன் அன்பும் உன் அழகும் போதும் என்றார். கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு லீலா சம்மதம் சொன்னாள். ஆனால் திருமணத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்ற நிபந்தனை வைத்தாள். மகனுக்கு பிறகு சொல்லலாம் என்றாள். ரங்கநாதன் அதற்கும் சம்மதித்தார். சில நாட்களில் ஒரு கோவிலில் எளிமையான முறையில் திருமணம் நடந்தது. அவர் அவள் கழுத்தில் தாலி கட்டினார். லீலா கண் கலங்கினாள். அவர் முதலில் தன் மனைவி என்று அறிமுகப்படுத்தினார். அன்று முதல் இருவருக்கும் இடையே ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது. இந்த திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் சென்றது. ஆனால் லீலாவின் மகனுக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் என்ன நடந்தது? அவன் எப்படி வினைப்பட்டான்? ஓராண்டுக்கு பிறகு லீலாவின் மகன் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பினான்.
வீட்டிற்கு வந்ததும் ரங்கநாதன் வீட்டில் அம்மா இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். நீங்கள் இங்கேயா? இவர் யார் என்று கேட்டான். லீலா அமைதியாக எல்லாவற்றையும் சொன்னாள். கடன், ஜூஸ் கடை வேலை, ரங்கநாதனின் உதவி, பின்னர் திருமணம். முதலில் மகனுக்கு கோபம் வந்தது. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கல என்று சத்தம் போட்டான். ஆனால் ரங்கநாதன் பொறுமையாக அவனிடம் பேசினார். உன் அம்மா தனியாக கஷ்டப்பட்டதை நீ பார்த்தாயா? நான் ஒரு துணையாக மட்டுமே இருக்கிறேன் என்றார். சில நாட்களுக்கு பிறகு மகனின் கோபம் தணிந்தது. அம்மாவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை கண்டான். அவள் இளமையாக இருப்பதையும் ரங்கநாதன் அவளை எவ்வளவு அன்புடன் நடத்துகிறார் என்பதையும் உணர்ந்தான். உங்கள் சந்தோஷமே முக்கியம் என்று சொல்லிவிட்டு கொடுத்தான். லீலாவுக்கு பெருமூச்சு வந்தது. ரங்கநாதன் மகனை தன் கம்பெனியில் நல்ல பதவியில் அமர்த்தி கொண்டார். சம்பளம், வசதி எல்லாம் ஏற்பாடு செய்தார். மேலும் ஒரு நல்ல பெண்ணை